Praise be to God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை இந்த வசனங்களுக்கு சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் சுகவீனமானவர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களை சுகமாக்கும்படி கேட்டுக்கொண்ட போது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று ஒவ்வொருவரை பார்த்து சொல்லி அவர்களை சுகப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இயேசுவிடம் தூக்கி கொண்டு வரப்பட்ட அந்த திமிர்வாதக்காரனுக்கு எந்த விசுவாசமும் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு இருந்த வீட்டில் வாசல் வழியாக அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போக முடியாத அளவிற்கு ஜனம் நெருக்கமாய் இருந்தபடியால் அவனை கொண்டு வந்தவர்கள் வீட்டின் மேல்கூரையை பிரித்து உள்ளே அவனை இறக்கின போது இயேசு கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சுகமாக்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இதே வண்ணமாக கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு இயேசு சுகமாக்குறவராகவும் இருக்கிறார். இதை உறுதிப்படுத்தும்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்று தினத்திலே கொஞ்சம் காரியங்கள், அதாவது இந்த எலக்ட்ரானிக் காரியங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததினாலே நேரத்தோடு உங்களுக்கு அதை அனுப்ப முடியவில்லை. இன்றைக்கு இதை அனுப்புவதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்று தினத்திலே, அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தே எங்களுக்கு சொந்தக்காரர் ஒரு இடத்தை கொடுத்தாங்க. அதனால் மேலே சபையை கட்டுவதற்காக அந்த இடத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல கூரையை போட்டு அங்கே சபையை நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை, இங்கே எல்லாருக்கும் பழக்கமான ஒரு இடத்துல சபை நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு மூலையில ஜெயலட்சுமி கார்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலையில சபையை கொண்டு போயிட்டோமே, வருகிறவர்கள் வருவார்கள், புதியதாக இருக்கிறவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டே சபை நடத்தி கொண்டே இருந்தோம். கர்த்தர் கொண்டு வரட்டும் சுத்தமானவர்களை.
வரை என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த கூரையின் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக உட்கார்ந்த போது வெளியே ஒரே பயங்கரமான அழுகிற சத்தம் கேட்டது. போய் பார்த்தா வெளியே ஒரு நல்ல ஒரு 30-35 வயதான ஒரு சகோதரன், நல்ல திடகாத்திரமான ஒரு 6 அடி உயரமுள்ள ஒரு சகோதரனை ஒரு படுக்கையில் கிடத்தி தூக்கின்னு வராங்க. யார் பார்த்தா பின்னால் அவனுடைய மனைவி, 2 பிள்ளைகள், அவங்க கூட சொந்தக்காரங்க எல்லாம், நிறைய எல்லாம் இந்துக்கள் எல்லாரும் உள்ள தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்த உடனே கேட்டேன், அம்மா நீங்கள் யாருங்க, எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லையா, இவரை கேவிடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம், திடீர்னு கை கால் ரெண்டுமே விழுந்துருச்சு, எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு போது, அவங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இவரை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் கை கால் வேலை செய்ய மாட்டேங்குது, வெறும் மூச்சு மட்டும் கொஞ்சம் லேசாக எப்பனா வந்து போது இறந்துருவார்னு சொல்லிட்டுருக்கனால அங்கே இருந்த ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர் உள்ள நர்ஸாக இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, மூலக்கடையா, கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா மாதவரம் பால் பண்ணை பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு நித்திய கண்மலை என்ற ஒரு சர்ச் நடந்து கொண்டிருக்குது, அங்கே கொண்டு போக, இந்த மாதிரி வியாதியஸ்தர்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஜெபிப்பார்கள் சொன்னதால இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். அவர் இறந்தவாறு போனதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, வேறு யாரும் துணையும் இல்லை, எனக்கு தயவு செய்து ஜெபிங்கள். அந்த சகோதரனுடைய, அவர் பேர் மணி, அந்த சகோதரனுடைய மனைவி ஓட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்போ தான் யோசித்தோம், எங்கே வந்தாலும் கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம் அவர் படுத்து கிடந்தவர், அவர் வந்து செத்து போன நிலைமையில் இருக்கிறார். அப்படி ஒரு நிலைமை. அவருக்கு விசுவாசமும், அவர் கிறிஸ்டியனும் கிடையாது, ஹிந்து. ரெண்டாவது அவருடைய சூழ்நிலை அவருக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு அந்த ஒரு நிலைமையில் அவர் படுத்து கொண்டு கிடக்கிறார். ஆனால் தூக்கிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல விசுவாசம் இருந்தது, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் என்று. எனவே இன்றைக்கு வாசித்த அந்த காரியத்தின்படி நாங்கள் எல்லாரும், ஆண்டவரே, அன்றைக்கு இந்த வசனத்தையே சொல்லி அன்றைக்கு நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு சுகப்படுத்தின தேவன் நீர் அல்லவா, அதனால் இந்த நாளில் எப்படியாவது இந்த சகோதர சுகத்தை தாரும் என்று நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து ஜெபித்து அவர் மேல் கையில் வைத்து ஜெபித்த போது ஒரு அரை மணி நேரத்தை கண்களை திறந்து லேசாக எழுந்திருக்க அவர் முயற்சி செய்தார். அவரை தூக்கி நாங்கள் உட்கார வச்சு பிற்பாடு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோவில் அவரை ஏற்றி உட்கார வச்சு அனுப்பிச்சோம். அடுத்த வாரமே அவர் வந்து குடும்பத்தோடு முற்றிலுமாய் சுகம் பெற்று குடும்பத்தோடு வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் அவங்க மூலக்கடை பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை சபைக்கு கூட்டி கொண்டு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாசித்த பிரகாரம் ஒரு வேளை சுகத்தை பெற வேண்டியவர்களுக்கு விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நிலையிலே அவள் இல்லாமல் போனாலும் கூட தூக்கி கொண்டு வருகிறவர்களுடைய விசுவாசத்தை கண்டும் கர்த்தர் அன்றைக்கு சுகப்படுத்தினவர், இன்றைக்கும் சுகப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அன்றைக்கு நீர் எப்படி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தா அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தீரோ, அதே போல இங்கேயும் கர்த்தாவே நீர் செய்த அற்புதத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.